ஐந்தாம் தமிழ் சங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆரம்பத்திலே ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறோம். இந்த விடயத்தில் ஒரு சில இடங்களில் அடல்ட் கண்டென்ட் பேசப்படும். சில முக்கியமான விடயங்களை மக்களுக்கு சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால ஒரு சில இடங்களில் அடல்ட் கண்டென்ட்ஸும் காமிக்க வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விழத்துடைய கமெண்ட்ஸை பார்த்து யாரும் ஏமாற வேணாம். ஏன்னா இந்த விழத்தில் பல முக்கியமான விடயங்கள் நம்ம சொல்ல இருக்கிறதுனால பல ஐடி விங்ஸு அப்புறம் ஃபேக் ஐடிஸ்லாம் சேர்ந்து இந்த விழத்தில் என்ன சொல்லியிருக்கோன்னு கூட தெரியாமல் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி போடுறதுனால என்ன நடக்கும்னா இந்த விழத்தை பார்க்க வர மக்களுமே என்னப்பா இவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்குது, அப்போ இதில் தப்பாக தான் சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு விழத்தை பார்க்காம கடந்து போயிடலாம். அதனால் மக்கள் அனைவரும் இந்த விழத்தை முழுசாக பாருங்கள். இந்த விழத்துக்கு கீழே வர நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்புறம் கொச்சையான கமெண்ட்ஸ் எல்லாம் துளியும் கூட கண்டுக்காதீங்க. இதுதான் இந்த விழத்துடைய டிஸ்க்ளைமர். இந்த விழத்தை பார்த்துட்டு இருக்க பலருமே ஐந்தாம் தமிழர் சங்கத்துடைய மனம் சீரீஸை பார்த்துருப்பீங்க. பேசிக்காக நம்ம மனசை எப்படி ஏமாற்றுறாங்க, நம்ம மனசை எப்படி ஒழுங்குபடுத்துறது, நம் மனதை பயன்படுத்தி நம்ம ஆன்மீகத்தில் எப்படி உயர்றது, நெற்றிக்கண், குண்டலினி, இது எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். இதற்கு மேலேயும் மனம் சீரீஸில் இன்னும் நிறைய விஷயங்கள் வர இருக்கு. இது போன்ற மனம் விஷயங்கள்லாம் நம்ம எதுக்கு யூடியூப் சேனலில் போடுறோம்? இதை வச்சு மக்கள்கிட்ட பணம் பறிக்கிறதுக்கா, இல்லை யூடியூப்பில் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வர்றதுக்காக இதை போடுறோமா? நம் நோக்கம் அனைவருமே சித்தர்கள் மாதிரி சிந்திக்கணும். சித்தர்களா குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு தனியாக போயிட்டு துறவரம் இருப்பாங்க, காட்டுக்குள்ளே இருப்பாங்க அப்படின்னு தான் அவங்க எல்லாருக்கும் தோணும். இதை தவிர சித்தர்களுக்கு மேலும் பல முகங்கள் இருக்குது. அரசியல், அந்த காலத்தில் சித்தர்களின் அரசாட்சி தான் நடந்தது. சிவன், முருகன், ராவணன், இந்திரன், அப்புறம் 3800 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த வீட்டினன் என்ற விஷ்ணு, இவர்கள் அனைவருமே சித்தர்கள் தான் அந்த காலத்தில் நாட்டையே ஆண்டாங்க. ஆனால் அந்த விஷ்ணு காலத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சு. சித்த நிலை அடையாதவர்களும் நாட்டை ஆள ஆரம்பித்தாங்க. சித்தர்கள் ஊரை விட்டு விலகி வாழ்ந்தார்கள். மலைகளில், காடுகளில் வாழ்ந்தாங்க. மாதத்துக்கு ஒரு முறை ஊருக்குள்ளே வந்து மக்களின் குறைகள் எல்லாம் தீர்த்து வச்சுட்டு போயிடுவாங்க. மாதம் 4ஆம் பிறை வரும்போது ஊருக்குள்ளே வருவாங்க. இதுதான் பிற்காலத்தில் விநாயகர் சதுர்த்தி வழிபாடாக மாறுச்சு. அதே போல் பல மன்னர்களுமே சித்தர்கள் சொல்வதை கேட்டு தான் அரசாட்சி பண்ணாங்க. அப்போனா பார்த்துக்கோங்க, சித்தர்களுக்கும் அரசியலுக்கும் எவ்வளோ பெரிய தொடர்பு இருக்குது. இதை தான் இந்த சங்கி கூட்டம் டூப்ளிகேட்டான சாமியார்களை வச்சு ஏமாற்றிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம சித்தர்கள்லாம் வந்து கிங் மேக்கர்ஸாக இருந்தாங்களே, அதனுடைய டூப்ளிகேட் வெர்ஷன் தான் இப்போ இருக்கிற ஆர்எஸ்எஸ். இந்த ஆர்எஸ்எஸ் தான் கிங் மேக்கராக இருக்குது. நம்ம இப்போ சொன்னோம்ல இந்த சித்தர்கள், இவர்களை போன்று அரசியலை ஆராய்ந்து பார்க்க கற்றுக்கணும். மீண்டும் இந்த பிண்டாரிகளின் சூழ்ச்சியில் நம்ம ஏமாறக்கூடாது. இதற்காக தான் நம்ம முக்கியமாக மனம் விழியம் போட ஆரம்பித்தோம். இந்த விழியத்தில் நடிகர் விஜயின் அரசியலை பற்றி பேச போகிறோம். உளவியல் ரீதியாக நம்மளை எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்கன்றதை நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்த ஒரு சில நடிகர்களை இப்போ பார்ப்போம். எம்ஜிஆரும் நடிகர் தான், மயில்சாமியும் நடிகர் தான். இவங்க 2 பேருமே அரசியலுக்கு வந்தாங்க. ஆனால் யார் வெற்றி பெற்றாங்க? எம்ஜிஆர். இதே போல் ஜெயலலிதாவும் நடிகை தான், கோவை சரளாவும் நடிகை தான். ஆனால் இவங்க 2 பேரில் மக்கள் ஆதரவு யாருக்கு கிடைச்சிது? ஜெயலலிதாவுக்கு. ஏன் அப்போ மயில்சாமி மற்றும் கோவை சரளாவுக்கு ஆதரவு கிடைக்கல? ஏன்னா அவங்கள படங்களில் காமெடியன்களாக பார்த்துட்டாங்க. அதனால் அவங்க ரியல் லைஃப்பில் வந்தாலும் கூட நம்ம மனசுக்கு அவங்க ஒரு நகைச்சுவை நடிகர்களாக தான் தெரியும். ஆனால் மற்றவர்களை எடுத்துப்போமே, இவங்க எல்லாருமே சினிமாவில் கதாநாயகர்களாக இருந்தாங்க, ஹீரோஸாக இருந்தாங்க. நம் மனம் அவங்க ஹீரோஸுன்னு நம்பிருச்சு. அதனால தான் இப்போ ரியல் லைஃப்லையும் அவங்கள ஹீரோவாக பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க மக்கள். இது ஏன் தெரியுமா நடக்குது? அதுவும் மற்ற ஊர்களை விட தமிழ்நாட்டில் ஹீரோ வர்ஷிப் ஏன் அதிகமாக இருக்குது? தமிழர்களை பொறுத்தவரையும் யாருனாச்சும் ரியல் லைஃப்பில் ஹீரோவாக வாழ்ந்தாங்கன்னா, மக்களுக்காக பொது நலத்தோட ரியல் லைஃப்பில் ஹீரோவாக வாழ்ந்தாங்கன்னா, அவங்களுடைய மறைவுக்கு அப்புறம் அவங்கள கடவுளாக பார்த்துருவோம். நம்ம சிவன், முருகன், ராவணன், இந்திரன், கருத்தினன், திருமால், இவங்க எல்லாருமே தமிழர்களுக்காக வாழ்ந்த ரியல் லைஃப் சூப்பர் ஹீரோஸ் தான். இந்த காலத்துலேயும் கூட வீரப்பன் அவருடைய மறைவுக்கு அப்புறம் பாருங்க, பல குடும்பங்கள் அவரை குலதெய்வமாக வழிபட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் தலைவர் பிரபாகரன், மேலும் பலர் தமிழினத்திற்காக வாழ்ந்தவர்களை தமிழர்கள் நம்ம கடவுளாக பார்ப்போம், வழிபடுவோம். இதே தான் இங்கேயும் நடந்துட்டு இருக்கு ஹீரோ வர்ஷிப்பில். இங்கே என்னன்னா, சினிமாவில் நமக்கு நல்லது பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. சினிமாவில் எல்லாரும் தமிழர்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரி நடிக்கிறாங்க. நம்ம முன்பே மனம் விழியமில் பார்த்துருப்போம். என்ன பார்த்துருப்போம்? நம்ம ஒரு பேய் படம் பார்க்குறோம். அந்த பேய் படத்தில் வர்றது நடிகர்கள் தான். அது உண்மை இல்லை, அது வெறும் கிராஃபிக்ஸு, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், இது எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் அந்த படம் பார்த்தா ஏன் பயப்படுறோம்? காரணம், நம்மளுடைய மனம் சுலபமாக ஏமாந்துடும். இதே பேய் கதை தான் இங்கேயுமே. இவர்கள் அனைவரும் சினிமாவில் நல்லவர்கள் மேலே நடிக்கிறாங்கல்ல, நம்ம மனம் இதை நம்பிடுது. இவங்களை ரியல் லைஃப்பில் பார்க்கும்போதும் மக்களுக்கான ஹீரோக்களாக பார்க்குறோம். அதனால தான் மயில்சாமியாலையும் கோவை சரளாவாலையும் வெற்றி அடைய முடியல. முதல்ல நடிகர்கள் யாரும் வரக்கூடாது, இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை.
ஆனால் அதில் முக்கியமாக கதாநாயகனாக நடித்த நடிகர்கள் வந்துடவே கூடாது. இப்போ நம்ம நடிகர் விஜய் பற்றி பார்ப்போம். நடிகர் விஜய் தமிழர் இல்லை. இதையே நம்ம திருப்பி திருப்பி சொல்கிறோம். இதனுடைய முக்கியத்துவம் என்னன்றது இந்த விழத்துடைய கடைசியில் உங்களுக்கு நல்லாவே புரியும். இவர் தமிழர் இல்லைன்னு நம்ம எதை வச்சு சொன்னோன்னா, முனைவர் திரு பாண்டியனையா அவருடைய மூவி டீகோடிங் ஆய்வில் கண்டுபிடிச்சது என்னதுன்னா, சினிமாவில் காஸ்டிங் இருக்குல்ல, ஒருவருடைய கேஸ்ட்டை வச்சு தான் காஸ்டிங்கே பண்ணுறாங்க. ஒரு கதாபாத்திரத்துக்கு அது சார்ந்த சாதிகளை மட்டும்தான் செலக்ட் பண்ணுவாங்க. சினிமான்றது மக்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மிகப்பெரிய கருவியாக இருக்குது. இந்த பிண்டாரிகள் சினிமாவின் மூலம் பல நிகழ்வுகளை, அவங்க நடத்த போகிற நிகழ்வுகளை முன்னறிச்சிருப்பாங்க. சுனாமியிலிருந்து இப்போ டைட்டானிக்கை பார்க்க சென்ற நீர்மூழ்கி கப்பல் விபத்து வரையும் இந்த பிண்டாரிகளுடைய சினிமாவில் முன்னறிவிச்சிருக்காங்க. சினிமா மக்கள் மனதில் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துன்றது தமிழ்நாட்டின் அரசியல்வாதிகளை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்படிப்பட்ட சினிமாவை டீகோட் பண்ண பாண்டியனையா என்ன சொன்னார்னா, சினிமாவில் உள்ள காஸ்டிங் முழுக்க முழுக்க ஜாதியை மையப்படுத்தியே இருக்குன்றது பாண்டியனையா சொல்லிட்டாரு. அப்படிதான் நடிகர் விஜயுமே தமிழர் இல்லை, அவர் வடுகர் அப்படின்றத சொன்னார். இதை மேலும் நிறுவுறதுக்கு 5ஆம் தமிழர் சங்கம் ஒரு சில விடயங்களை கண்டுபிடிச்சு சொன்னோம். அதாவது விஜயின் தாய் தமிழர் இல்லை, இது பல பேருக்குமே தெரியும். எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே வந்து லைட் மியூசிக் சிங்கர்ஸாக வந்தாங்க. ஹைதராபாத்லேருந்து கிளம்பி எப்படி மேம் உங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு? எங்கள் அப்பா அம்மா 2 பேரும் ஹைதராபாத் செகண்டராபாத்லேருந்து கிளம்பி வந்தவங்க. 2 பேருமே பாடுவாங்க. அப்பா வந்து ஒரு ஆக்டராகவோ இல்லை ஒரு நல்ல இதில் வரணும்னு 2 பேரும் கிளம்பி வந்தாங்க. அம்மா வந்து ஆக்ட் பண்ணணுன்னு தான் வந்தாங்க. இங்கே வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. 2 பேருமே வந்து ஏதோ சாதிக்கணும்னு அங்கேருந்து வந்தாங்க. எங்கள் அப்பா வந்து நாகிரெட்டியார்கிட்ட ஒரு 3 ஜென்ரேஷன் வேலை பார்த்தார். நாகிரெட்டியார். எங்கள் அப்பா அம்மா 2 பேரும் ஹைதராபாத் செகண்டராபாத்லேருந்து கிளம்பி வந்தவங்க. ஹைதராபாத்லேருந்து அப்பாவும் செகண்டராபாத்லேருந்து அம்மாவும் வந்திருக்காங்க. சினிமா சான்ஸ் தேடி வந்தவர் ஒரு ரெட்டி கிட்ட வேலைக்கு போயிட்டார். இப்போ தமிழர்கள் ஹைதராபாத் செகண்டராபாத்தில் வசிக்கிறாங்களான்னு கேட்டால் இருக்காங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ இந்த விழயத்தை பார்த்துட்டு இருக்க நீங்களே அங்கே வாழ்கிற தமிழர்களின் குடும்பத்துலேருந்து வந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து என்ன சொல்லுவீங்க? எங்கள் பூர்வீகம் தமிழ்நாடு தான், நாங்கள் இந்த ஊர்லேருந்து தான் போனோன்னு ஏதோ ஒரு ஊரை சொல்லுவோம். இப்போ திருப்பி அங்கேருந்து இங்கே வேலை தேடி வந்துடுவோம் அப்படின்னு தானே சொல்லுவோம். ஆனால் விஜயுடைய அம்மா எந்த இடத்துலையுமே தன்னை ஒரு தமிழச்சியாக, தன் பூர்வீகத்தை எங்கேயுமே காமிச்சுக்கிட்டதும் இல்லை, சொன்னதும் இல்லை. ஏன்னா இவங்க தமிழர் இல்லை. சரி, விஜயுடைய தந்தை யாருன்னு பார்க்க ஆரம்பித்தோம். விஜயுடைய அப்பா என்ன பேசியிருக்காருன்னு கேளுங்களேன். என்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழே சரியாக தெரியாது, உண்மையே சொல்கிறேன். ஆனால் ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், தமிழ் இத்தனை மொழியிலேயே நான் வந்து பெரிய நடிகர்லாம் வைத்து படம் வேறு எதுவுமே கிடையாது. எனக்கு வந்து என்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழே சரியாக தெரியாது, உண்மையே சொல்கிறேன். என்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழே சரியாக தெரியாது, உண்மையே சொல்கிறேன் இப்படின்னு யார் சொல்லுவா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு தமிழனால் இப்படி சொல்ல வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா, சின்ன வயசுலேருந்து வெளிநாட்டிலேயே வெளி மாநிலங்கள்லேயே பிறந்து அங்கே இருக்கிற தாயும் தந்தையும் தமிழே பேசாமல் இருந்தாங்கன்னா இவருக்கு தமிழ் வராமல் இருக்கலாம். ஆனால் இவரை பார்த்தீங்கன்னா பிறந்தது ராமேஸ்வரம், வளர்ந்தது மதுரை, சென்னையில் சினிமா சான்ஸ் கேட்டேன்னு இவர் தான் சொல்கிறாரு. தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்தவருக்கு தமிழ் சரியாக தெரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்கா? ஒரு வாய்ப்பு இருக்குங்க. தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்த மார்வாடிகளுக்கு, தெலுங்கர்களுக்கு, சிங்கள தெலுங்கர்களுக்கு தமிழ் சரியாக பேச வராமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு தமிழருக்கு வாய்ப்பே இல்லை, பேச தெரிஞ்சிருக்கும். அவருடைய பூர்வீகம் ராமேஸ்வரம்னு சொல்லியிருப்பார். அதுவும் தன்னை தங்கச்சி மடத்துக்காரன்னு சொல்லிட்டு பல இடங்களில் சொல்லியிருப்பார். சரி, நம்மளுடைய கலா ஆய்வு அங்கே ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ராமேஸ்வரம் தங்கச்சி மடத்துக்கு போயிட்டோம். அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது, நடிகர் விஜயின் தந்தையுடைய சொந்த பந்தங்களோ இல்லை அவருடைய முன்னோர்களுடைய குலதெய்வமோ அந்த ஊரில் எதுவுமே இல்லை, சுற்று வட்டாரத்துலையுமே தெரியல. அந்த ஊரில் இருக்கிற முக்கியமான நபர்கள் கூட அதற்கு காரணத்தை சொல்லிட்டாங்க. விஜயோடைய அப்பா இங்கே படிக்க தான்பா வந்திருக்காருன்னு சொல்லிட்டாங்க. அவருடைய பூர்வீகம் யாருக்குமே தெரியாது அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. நாங்கள் பூர்வீக குடிகள், விஜய் எங்கள் சமூகத்தை சார்ந்தவர் அல்ல. நீங்க வந்து கிறிஸ்தவர் தானையா? இப்ப உங்களோட குலதெய்வம் இந்த ஊர்ல தானே இருக்கானா? நாங்க வந்து சவேரியார் காலத்துல வந்து மதம் மாற்றப்பட்டவர்கள். சரி சரி. அதுக்கு முன்னாடி எங்க குலதெய்வம் வந்து முனியசாமி, தர்ம முனியசாமி. ஓகே ஓகே. அந்த மாதிரி இப்ப விஜயோட அப்பாவுக்கும் இங்க இருக்கிற மாதிரி சொல்றாங்க, அதான் கேட்டோம்.
விஜய் அப்பாவுக்கு பூர்வீக ராமேஸ்வரமே கிடையாது கண்டிப்பா. சரிப்பா, விஜய் தமிழர் இல்லை, இதனால என்ன ஆக போகுது? அவர் அரசியலில் ஜெயிக்காம இருந்துட போறாரா? அவருக்கு பல ரசிகர்கள் இருக்காங்களே அப்படின்னு நீங்க கேட்கலாம். விஜய் தமிழர் இல்லைன்றது மக்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா விஜயால அரசியல்ல வெற்றி பெறவே முடியாது. அவருடைய படங்கள்லாம் பாருங்க, ஆரம்ப காலகட்டத்திலிருந்து அவரை தமிழன் என்று சொல்லியே வளர்த்துருப்பாங்க. இந்த சப்ளிமினல்ஸ் பற்றி நம்ம மனம் விழத்தில் சொல்லியிருப்போம். நமக்கே தெரியாமல் நம்ம ஆழ் மனசில் விதைக்கிறது. இது இந்த விஜய் விடயத்திலுமே நிறைய பண்ணியிருப்பாங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு எம்ஜிஆர் எடுத்துக்கோங்க. நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இந்த ஏழைகள் வேதனை படமாட்டார். நடிகர் எம்ஜிஆருடைய பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா தமிழன்லாம் பாடல்கள் இருக்காது. அவர் ஏழைகளுக்கான ஒரு மாதிரியே பதிவு பண்ணியிருப்பாங்க. இப்போ இருக்கிற தாத்தா பாட்டிங்கெல்லாம் அந்த காலத்தில் இந்த பாட்டெல்லாம் கேட்டுட்டு எம்ஜிஆருக்கு வாக்கு செலுத்தியிருப்பாங்க. இன்றளவும் எம்ஜிஆர் வெறியர்களாக இருப்பாங்க. காரணம், இந்த பாடல்கள் மூலம் சப்ளிமினல்ஸாக திணிச்சது தான். எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். புது பாதையிலே நல்லோர் முகத்திலே விழிப்பேன், நல்லோர் முகத்திலே விழிப்பேன். ஹிப்னாட்டிசமில் ஒரு வகை இருக்கு, சஜஷன்ஸ். இந்த விழத்தை பாருங்களேன். To take a bite out of it, couple of bites out of it, and you would tell me how bloody good it tastes. That's it. Oh, oh, oh yeah. Let's sleep deeper, deeper, deeper. இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு வெங்காயத்தை அவருடைய ஆழ் மனசில் புகுந்து ஆப்பிள்னு நம்ப வச்சுருக்காரு. அவரும் அதை ஆப்பிள்னே நினச்சி சாப்பிட்ருக்காரு. இதே தாங்க இந்த சப்ளிமினல்ஸும் நடக்கும். ஒருத்தரை திருப்பி திருப்பி நல்லவர்னு சொல்ல வச்சு பாடல்கள் படங்கள்லாம் எடுக்க வச்சு மக்கள் மனசில் புகுத்திட்டாங்கன்னா மக்கள் அவரை உண்மையாகவே நல்லவர் நம்புவாங்க. தமிழன் தமிழன் இவன் தான் தமிழன், தமிழன் தமிழன் இவன் தான் தமிழன், தமிழன் தமிழன் இவன் தான் தமிழன். பார்த்துக்கிட்டீங்களா? இந்த நாராயணசாமி நாயுடுவை ஒரே பாட்டில் தமிழனாக்கிட்டாங்க. தமிழன் தமிழன் இவன் தான் தமிழன். அப்புறம் விஜய் படங்கள்லாம் பாருங்க, தமிழன்னு படம் பேர் இருக்கும். அதுக்கப்புறம் அழகிய தமிழ் மகன்னு படம் பேர் இருக்கும். அப்புறம் விஜய்க்கே தமிழ்ன்ற பேரை வச்சிருப்பாங்க. திருப்பி திருப்பி பாடல்கள்ல நடிகர் விஜயை தமிழன் சொல்லியிருப்பாங்க. கடைசி தமிழனின் ரத்தம் ஏழும் வீழாதே, கடைசி தமிழனின் ரத்தம் ஏழும் வீழாதே, கடைசி தமிழனின். பாத்தீங்களா, இவரை தமிழராக்குனது இந்த சினிமா தான். நடிகர் விஜய் அரசியலுக்கு வர தகுதியானவரா? இப்போ போட போற விழயங்களை பாருங்களேன். ஹாய், இல்தக சையா. என்ன? எனக்கு இல்தக சையா இருக்கு, உங்களுக்கு இல்தக சையா இருக்கா? சென்னை கல்லூரி மாணவிகளிடம் தவறாக நடக்க முயன்ற இளைஞரை காவல்துறையினர் கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் ஈவ் டீசிங் செய்யப்பட்டதால் தற்கொலைக்கு முயன்ற செவிலி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி ஈவ் டீசிங் காரணமாக 12ஆம் வகுப்பு மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதற்கு காரணமான மாணவர்களை கைது செய்ய கோரி மாணவியின் உறவினர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதை தொடர்ந்து 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் பள்ளி மாணவர் ஒருவர் மதுபோதையில் சாலையில் தள்ளாடி விழும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அரசு பள்ளி சீருடை அணிந்த மாணவிகள் பேருந்தில் மது அருந்தும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அக்கா, யாருக்கா இவரு இப்படி பம்பறாரு? உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. அவங்க எப்படி நம்ம கிட்ட எதையுமே மறைக்கிறது இல்லையோ, நாமளும் அவங்க கிட்ட
எதையுமே மறைக்கப்படாது. நெஞ்சில கைய வச்சு சொல்லு. எங்க ராத்திரி எங்க படுப்பீங்க? ப்ளீஸ் 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 எனக்காக சொல்லுங்களேன் ப்ளீஸ் ப்ளீஸ். நான் எங்க வேணாலும் படுப்பேன். அத பத்தி உங்களுக்கு என்ன? ஓகே ஓகே. நீங்க தனியா படுப்பீங்களா இல்ல அம்மாவோட படுப்பீங்களா? வர சனிக்கிழமை நீ ஒத்த ஓட்ட போட போறல, அந்த ஒரு ஓட்ட வரைக்கும் கூலி போட்டு தர மாட்டிருக்கேன். உண்மையா சொல்றேன், நான் வீடியோ கால் சொல்றேன், உண்மையா சொல்றேன். கூலிப்புக்காக ஒரு மாட்டிருக்கேன். சிகரெட் புடிச்சன்னு வீட்டுல தெரியும், ஆனா கன்ஃபார்ம்னு தெரியாது. இப்ப பீர் வச்சது அது கூட தெரியாது. இப்படிப்பட்டவர் தான் நாட்டை ஆளணுமா? இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாரும் இப்படி தான் இருக்காங்க. ஒழுக்கக்கேடு உள்ளவர்கள் தான் அரசியலே இருக்காங்க. இனிமேலும் இன்னொருத்தர் வரணுமா? பொதுவாகவே விஜய் ரசிகர்களுக்கும் சரி இல்லை ஒரு சில பொதுமக்களுக்கும் சரி 3 கேள்விகள் எழும். என்னதுன்னா, முதல் கேள்வி, நடிகர் விஜய் மட்டும்தான் தப்பு பண்ணுறாரா? மற்ற நடிகர்கள்லாம் தப்பே பண்ணலையா? ஏன் விஜய் மட்டும் டார்கெட் பண்ணுறீங்க? இரண்டாவது கேள்வி, நடிகர் விஜய் பல நல்ல விடயங்கள்லாம் படத்தில் சொல்லியிருக்காரு, அதெல்லாம் விட்டுட்டு அவர் பண்ணுற நெகட்டிவான விடயத்தை மட்டும் ஏன் சொல்கிறீங்க? மூன்றாவது கேள்வி, படத்தை படமாக பார்க்க வேண்டியது தானே, ஏன் இதெல்லாம் இவ்வளோ சீரியஸாக கொண்டு போகிறீங்க? இப்போ இந்த 3 கேள்விகளுக்கும் பதிலை சொல்லிடுறோம். முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா, ஏன் நடிகர் விஜய் மட்டும் டார்கெட் பண்ணணும்? நீங்களே யோசிச்சு பாருங்க, தமிழ் சினிமாவில் எத்தனையோ நடிகர்கள் இருக்காங்க. ஏன் நடிகர் விஜய்க்கு அதிகப்படியான சேலரி கொடுக்குறாங்க? ஏன்னா அவருக்கு டிமாண்ட் அதிகம். டிமாண்ட் அதிகம்னா என்னது? நடிகர் விஜய் வச்சு படம் எடுத்தோன்னா பெரும்பாலான மக்கள் ஆதரவு தெரிவிப்பாங்க. ஏன் அப்படி பண்ணுறாங்க? ஏன்னா விஜய்க்கு அதிக ஃபேன்ஸ் இருக்காங்க. ஃபேன்ஸ்னால் என்னது? ரசிகர்கள். சினிமாவில் விஜய் பண்ணுறத ரசிக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்படி ரசிப்பவர்களை தான் ஃபேன்ஸ்னு சொல்லுவோம். நடிகர் விஜய்க்கு ஃபேன்ஸ் அதிகமாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? அவர் படத்தில் செய்கிற செயல்களை ரசிப்பவர்கள் அதிகமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அவருடைய ஒவ்வொரு அசைவுகளையுமே, சின்ன சின்ன விடயங்களையுமே விஜய் ஃபேன்ஸ் கவனிப்பாங்க. அவருடைய ஹேர் ஸ்டைலாக இருக்கலாம், ட்ரெஸ்ஸிங்காக இருக்கலாம், இப்படி எல்லாத்தையுமே விஜய் ஃபேன்ஸ் உள்வாங்கிப்பாங்க. இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் ஃபேன்ஸுக்கெல்லாம் நல்லாவே தெரியும், இந்த மாஸ்டர் படம் வந்துச்சுல்ல, இந்த மாஸ்டர் படம் வந்ததுக்கு அப்புறம் தான் கையில் காப்பே போடாத விஜய் ரசிகர்கள் கையில் காப்பு போட ஆரம்பித்தாங்க. காரணம், அந்த படத்தில் விஜய் காப்பை வச்சு சீன்ஸ்லாம் வரும். அப்போ பார்த்துக்கோங்க, அவங்களுக்கே தெரியாமல் விஜய் பண்ணுறது எல்லாத்தையுமே கெத்துன்னு நினச்சி பண்ணுவாங்க. அப்போனா மக்கள் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. இதுக்காக தான் நம்மளுமே நடிகர் விஜயை பற்றி அதிகமாக பேசணும். நீங்கள் அடுத்த கொஸ்டின் கேட்கலாம், அவர் பண்ணுற மாதிரி எல்லாம் பண்ணுறாங்கன்னா அவர் எவ்வளோ நல்ல விஷயம் சினிமாவில் பண்ணுறாரு, அதெல்லாம் நீங்கள் எடுத்து போட்டு காட்டாமல் அவர் பண்ணுற தவறான செயல்களை மட்டும் காட்டுறீங்களே அப்படின்னு அடுத்த கேள்வி நீங்கள் கேட்கலாம். ஒன்று மட்டும் நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ இந்த யூதர்களுடைய சினிமா எந்த படமாக கூட எடுத்துக்கோங்க, பெரும்பாலான படங்கள் பாசிட்டிவாக தானே முடியும். பெரும்பாலான படங்களில் நல்லவை தானே ஜெயிக்கும். அப்போ ஏன் சினிமாவை பார்த்து கெட்டு போகிறீங்கன்னு சொல்கிறாங்க? எல்லா படமே பாசிட்டிவாக தாங்க முடியுது. அப்போ எப்படி சினிமாவை பார்த்து எல்லோரும் கெட்டு போகிறோம்? காரணம், நேர்மறையை விட எதிர்மறை மக்கள் மனசில் சுலபமாக பதிஞ்சிரும். என்னதான் ஒரு ஹீரோ நல்லது பண்ணாலுமே அது அவ்வளோ சீக்கிரம் மக்கள் மனசில் பதியாது. அவன் செய்கிற தவறான விடயங்கள்லாம் இருக்குல்ல, அதுதான் மக்கள் மனதில் ஆழமாக பதியும். அடுத்து மூன்றாவது கேள்வி, படத்தை படமாக பாருங்கப்பா, அதையும் எவ்வளோ சீரியஸாக பார்க்குறீங்க? சினிமாவை சினிமாவாக பார்க்குறத விட்டுட்டு அதையும் இவ்வளோ சீரியஸாக பார்க்குறீங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்னதுன்னா, படத்தை படமாக பார்க்க முடியாது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு, நடிகர் சூர்யாவுடைய மனைவி யார்? ஜோதிகா. இவங்களுமே ஒரு நடிகர் தானே. இப்போ ஜோதிகா அவர்களும் நடிகர் கார்த்தி அவர்களும் ஒரு படத்தில் ஜோடியாக நடிக்கிறாங்கன்னா உங்களால் ஏற்றுக்க முடியுமா? ஏன் ஏற்றுக்க முடியாது? படத்தை படமாக தானே பார்க்கணும். அப்போ எந்த நடிகர் நடித்தா என்ன? இப்போ நடிகர் அஜித்துடைய மனைவியுமே ஒரு நடிகை தானே. இப்போ இந்த காலகட்டத்தில் அவங்களும் நடிகர் விஜயும் ஜோடியாக நடித்தா என்ன ஆகும்? அப்படி நடிக்க முடியுமா? இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, படத்தை படமாக பார்க்க முடியாது. இதுதான் நிதர்சன உண்மை. அப்புறம் இன்னும் ஒரு சிலர் கேட்பீங்க, ஏன் நடிகர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது? நம்ம நாட்டு சட்டத்தில் இடம் இருக்குல்ல, யார் வேணால் அரசியலுக்கு வரலாம்ல, அப்புறம் ஏன் நடிகர்கள் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? இது ஒரு சிலர் கேள்வியாக கேட்பேன். இப்போ இயல்பாக பாருங்களேன், ஒருத்தர் அரசியலுக்கு வரணும்னா, நல்ல முறையில் அரசியலுக்கு வரணும்னா என்னென்னலாம் பண்ணணும்? மக்களுக்கு நல்லது பண்ணணும், மக்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் குரல் கொடுக்கணும். இப்படி நல்லது பண்ண மக்கள் அவங்கள கவனிப்பாங்க. அவங்க அரசியலுக்கு வந்தால் சரியாக இருக்கணும்னு சொல்லிட்டு மக்கள் ஆதரவு தெரிவிப்பாங்க. இதுதான் இயல்பாக நடக்கக்கூடிய விடயம்.
ஆனால் அந்த சினிமா நடிகர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் வெறும் படங்களில் நல்லவ மாதிரி நடித்து அரசியலுக்கு வந்துடுறாங்க. 100 வில்லன் அடிக்கிறாங்க. படத்தில் இத்தனை வில்லன்கள் அடிக்கிறாரு, அப்போ ரியல் லைஃப்லேயும் எதிரிங்கள்லாம் அடிச்சிருவார் அப்படின்னு மக்கள் நம்பிடுறாங்க. படத்தில் பண்ணுற மாதிரி ரியல் லைஃப்பில் அவரால் பண்ண முடியுமா? இந்த நடிகர்கள் படத்தில் கயிறு கட்டி பறக்கிறது, இந்த வீர செயல்கள்லாம் செய்கிறாங்கல்ல, டூப் வச்சு தான் செய்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் மக்கள் பார்க்கும்போது அவங்கள ஒரு ரியல் லைஃப் ஹீரோவாகவே மக்கள் பார்த்துடுறாங்க. படத்தில் இவ்வளோ பண்ணுறாருப்பா, அப்போ ரியல் லைஃப்லேயுமே இவர் இப்படி தான் இருப்பார்னு தப்பு கணக்கு போட்டுறாங்க. இதனால தான் சொல்கிறோம், சினிமாவில் நடிப்பவர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது. அப்புறம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நடிகர் விஜயுடைய ஆரம்ப காலகட்டத்துக்கு கொஞ்சம் பின்னோக்கி போய் பாருங்கள். நடிகர் விஜயை கோயம்புத்தூர்கார மாதிரியே கொண்டு வந்திருப்பாங்க. 15 வருடங்களுக்கு முன்பு நடிகர் விஜய் யாருன்னு மக்கள்கிட்ட போய் கேட்டோன்னா அவர் கோயம்புத்தூர்காரர்ப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. காரணம், படங்களில் அவருடைய கோயம்புத்தூர் பேச்சு வழக்கு. குன்னூர்ல பேசுறாங்க. உங்க வீட்டு ஏத்த வீட்டுல விஜயன் ஒரு பையன் இருப்பான், அவனை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? என்னங்க நீங்க சித்த பக்கத்தாவில இருக்கிறீங்க, எடுத்த இடத்துல சின்ன கிட்ட பேசணும்னா அது முடியும். அங்கேயும் உங்களை புரட்டி எடுத்துருப்பாங்கண்ணா. அப்படியே கொஞ்சம் திரும்பி பாரு. ஐயா அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்கண்ணா. என்னண்ணா என்ன போய் சும்மா யோசிச்சு பார்த்தேன். எல்ஐசில வேலை செய்யறேன்னு சொன்னீங்க, நீங்க ஒழுக்கமாக இவருக்கும் கோயம்புத்தூருக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. இவர் வளர்ந்தது முழுக்க முழுக்க சென்னை தான். அப்போ இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் நடிகர் விஜயுடைய ஊர் கோயம்புத்தூர்னு இது கட்டமைக்கணும் காரணம் இருக்கு. இவருடைய அந்த கோயம்புத்தூர் பேச்சு வழக்க பாருங்களேன். அப்படியே கொஞ்சம் திரும்பி பாரு. ஐயா அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்கண்ணா. என்னண்ணா என்ன போய் சும்மா யோசிச்சு பாரு. நடிகர் விஜயை அண்ணன் கூப்பிடுறதுக்காகவே இந்த கோயம்புத்தூர் ஸ்லாங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக நடிகர் விஜயை அண்ணா அண்ணான்னு ஏன் கூப்பிட வைக்கிறாங்க? இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி யூத பிராமணர்களுடைய கீழ்த்தனமான கேரக்டரை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். யூதர்கள் தன் சகோதர சகோதரிகளையே திருமணம் செய்து கொள்பவர்கள். எடுத்துக்காட்டா ஆப்ரஹாம் சாராவுடைய வரலாறை கூட பார்த்தீங்கன்னா தெரியும். ஆப்ரஹாமுடைய தங்கச்சி தான் சாரா. அப்புறம் இங்கே தமிழ்நாட்டில் சகுனி தன் மனைவியான காந்தாரிய தன்னுடைய தங்கைன்னு சொல்லி திருதராஷ்டிரனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பார். இயல்பாகவே தன் தங்கைகளையே திருமணம் பண்ணி கொள்பவர்கள். நடிகர் விஜயையுமே இந்த பிண்டாரிகள் யூத பரசுராமனை தான் பார்க்குறாங்க. பரசுராமனும் தன் தங்கை துர்கையவே மனைவியாக்கிக்கிட்டதா தான் இந்த பிண்டாரிகள்லாம் சொல்லி வச்சிருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோங்க. நடிகர் விஜயை ஏன் அண்ணான்னு கூப்பிட வச்சிருக்காங்கன்றது இப்போ உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறோம். அதே போல் இந்த பரசுராம விஜய்க்கு தங்கச்சி சென்டிமெண்ட் இருக்கும். தங்கச்சி அன்பென்ற ஒற்றை சொல்லை போலொன்று வேறு இல்லை. தேவதைக்கே மாறு வேஷமா, சின்ன ராணிக்கு இங்கே ஏழ வேஷமா. அண்ண மோர அப்பன் ஸ்தானந்தான், அடி என்ன மோர இப்ப நானும் தான். கல்யாணத்துல நான் கை நினைக்கிறேன். கூட பிறந்த தங்கச்சி சிறு வயதிலேயே மரணிச்சிட்டாங்கன்றாங்க. இதை போயிட்டு ஒவ்வொரு படத்துலையும் தங்கச்சி சென்டிமெண்ட்டாக வைக்கிறது எப்படி இருக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தன் தங்கையுடைய மரணத்தை வச்சா பணம் சம்பாதிக்கணும். விஜயுடைய படங்கள்லாம் திட்டமிட்டு தங்கச்சி சென்டிமெண்ட்டாகவே எடுத்திருப்பாங்க. அப்புறம் விஜயுடைய சொந்த ஊர் கூட தங்கச்சி மடம்னு சொல்லியிருப்பாங்க. இந்த யூதர்கள் தன் தங்கச்சியவே மனைவியாக்கிப்பாங்கன்றதுக்கு இன்றளவும் ஒரு நடைமுறை எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, இன்றளவும் ஒவ்வொரு பிராமணன் வீட்டிலையும் மனைவி தன் கணவனை அண்ணான் தான் கூப்பிடுவாங்க. உண்மையாகவே இந்த வடுகர்களுக்கு துளியும் கூட ஒழுக்கம் இல்லைங்க. நடிகர் விஜயுடைய அம்மா என்ன சொல்கிறாங்க கேளுங்களேன். அப்போ நினச்சிக்குவேன், நான் மதர் அண்ட் சன் வந்து டூயட் பண்ணது நாங்களாக தான் இருப்போம் அப்படின்னு கூட நான் நினச்சது உண்டு. பட் அது வேறு யாராவது இருக்காங்களேன்னு எனக்கு தெரியல. அப்போ நினச்சிக்குவேன், நான் மதர் அண்ட் சன் வந்து டூயட் பண்ணது நாங்களாக தான் இருப்போம். மதர் அண்ட் சன் வந்து டூயட் பண்ணது நாங்களாக தான் இருப்போம் அப்படின்னு கூட நான் நினச்சது உண்டு. பட் அது வேறு யாராவது இருக்காங்களேன்னு எனக்கு தெரியல. அம்மாவும் பையனும் டூயட் சாங் பாடுறது, டூயட் சாங் ஆடுறது, இதெல்லாம் பெருமையா? திட்டமிட்டு சிக்க வைக்க சுற்றி வந்து சொக்க வைக்க சொட்டு நீல போட்டு வந்து வெண்ணிலா.
சூப்பரு அழுக்கலும் கொழுக்கலும் பார்த்தாயே ஒண்ணு நான் சும்மா எங்குற பசிக்குது பசிக்குது தாமாட்டி பண்ணு நான் சும்மா எங்குற பசிக்குது பசிக்குது தாமாட்டி பண்ணு தாமாட்டி பண்ணு. பார்த்துக்கிட்டிங்களா எவ்வளவு கீழ்த்தனமான பாடல்களை அம்மாவும் பையனும் சேர்ந்து பாடியிருக்காங்க. இதை வேற இன்டர்வியூவில் பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம தமிழர்களின் கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பின்னு என்னதான் சகோதர பாசமாக இருந்தாலும் கூட நாகரிகமாக டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அண்ணன் தங்கச்சியா இல்லை அப்பா பொண்ணா இருந்தாலும் கூட இந்த மாதிரி அடிக்கடி கட்டி பிடிச்சிட்டு இருக்க மாட்டோம். ஆனால் படத்தில் இந்த மாதிரி திருப்பி திருப்பி காய்க்கிறாங்க. இந்த ஜக்கி வாசுதேவ் பாருங்க, இந்த மாதிரிலாம் நம்ம தமிழர்களின் கலாச்சாரத்தில் இல்லை. என்னதான் பாசமாக இருந்தாலும் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம். யூத பிராமணர்கள் அப்புறம் வடுக வந்தேரிகளுக்கு வேணால் இந்த புத்தி இருக்கலாம். ஆனால் தமிழர்கள் ஒருபோதும் இப்படிலாம் பண்ண மாட்டோம். இந்த விழயத்தை பார்த்துட்டு இருக்க அண்ணன்மார்கள் தம்பிமார்கள்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுடைய அக்காவோ தங்கச்சியோ ரோட்டில் போயிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு பொறுக்கி பையன் வந்து இந்த மாதிரி இன்தக்க செய்யான்னு வந்து கேட்குறான். நீங்கள் பார்த்துட்டு என்ன பண்ணுவீங்க? திருப்பி தங்கச்சிக்கிட்ட வம்பு இழுக்காத மாதிரி அடித்து விரட்டியிருக்க மாட்டீங்க. ஆனால் படங்களில் மட்டும் இந்த மாதிரி சீன்ஸ் வச்சா அது மட்டும் எப்படி ரசிக்க தோணுது? எங்களுக்கு இதெல்லாம் பார்த்து கோவம் வருது. உண்மையான அண்ணன்களுக்கும் தம்பிகளுக்கும் கோவம் வரணும். நடிகர் விஜய் உண்மையிலேயே தங்கச்சி சென்டிமெண்ட்டாக இருந்தா, இதெல்லாம் உண்மையாக இருந்தா, தங்கை ஸ்ரீமதியின் மரணத்துக்கு நடிகர் விஜய் என்ன பண்ணாரு? என் பொண்ணுக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும், விஜய் சாங்னா ரொம்ப பிடிக்கும், படம்னா பிடிக்கும். நானே ஏதாவது சொன்னால் கூட வந்து அவள் வந்து என்னை திட்டிடுவா, எனக்கு விஜய் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. அம்மா வந்து பசங்களுக்கு சொல்லி கொடுக்கறத விட ஒரு டீச்சர் வந்து சொன்னாதான் பசங்க நம்பும். அதுபோல் இதில் நிறைய பேர் நடிகர்கள் சொல்கிறத வந்து பரவாயில்ல, இந்த நடிகர் சொன்னால் பிடிக்கும், அந்த நடிகர்கள் சொன்னால் பிடிக்கும், அவங்க சொல்கிறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நிறைய மக்கள் இருக்கிறாங்க. ஸ்ரீமதியோட இதில் வந்து நடிகர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏன் மௌனமாக இருக்கிறாங்களா, இல்லை எல்லாருக்கும் தெரியுமா தெரியலையான்னு தெரியல. என் பொண்ணுக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும், விஜய் சாங்னா ரொம்ப பிடிக்கும், படம்னா பிடிக்கும். நானே ஏதாவது சொன்னால் கூட வந்து அவள் வந்து என்னை திட்டிடுவா, எனக்கு விஜய் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. இப்போ எங்கே போச்சு இவருடைய தங்கச்சி பாசம்? ஏன்னா இந்த பிண்டாரிகள் எந்த ஒரு நடிகர்களும் ஸ்ரீமதி அவர்களின் மரணத்தை பற்றி யாரும் வாய் திறக்கக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டாங்க. ஒரு நடிகர் கூட தங்கை ஸ்ரீமதிக்கு ஆதரவாக பேசியிருக்க மாட்டாங்க, வாயை திறந்திருக்க மாட்டாங்க. அந்த நடிகர்களில் ஒருவர் தான் விஜயும் கூட. இப்போ சொல்லுங்கள், இந்த விழத்தை பார்த்துட்டு இருக்க விஜய் ரசிகர்கள், முக்கியமாக பெண்கள், இனிமே நடிகர் விஜயை அண்ணன் சொல்ல போகிறீங்களா, இல்லை அவருக்கு தங்கச்சியாக இருக்க விரும்புகிறீங்களா? இப்போ இந்த போலி பிம்பம் உடைக்கப்பட்டுச்சுன்னா என்ன ஆகும்? இவர் தமிழன் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நடிகர் ரஜினி மாதிரி இவராலும் தமிழ்நாட்டு அரசியலில் வர முடியாது. பெரும்பாலான தமிழர்கள் இவரை புறக்கணிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதனால தான் விஜய் தமிழர் இல்லைன்றத அழுத்தமாக சொல்கிறோம். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு அரசியல் கட்சியாச்சும் விஜய் தமிழர் இல்லைன்னு சொல்லியிருக்காது. விஜய் கிறிஸ்துவர்னு சங்கிய கூட்டங்கள் வேணா சொல்லும், ஆனால் விஜய் தமிழர் இல்லைன்னு ஒரு அரசியல் கட்சியும் சொல்லியிருக்காது. அதே போல் இப்போ விஜய்யுடைய அரசியல் வருகையும் பாருங்க, எந்த ஒரு கட்சியுமே எதிர்த்திருக்காது. விஜய் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு ஒரு கட்சி கூட எதிர்த்திருக்காது. ஏன்னா இந்த பிண்டாரிகளால் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய தீய சக்தி விஜய் தான். அரசியலில் இவர் எப்படினாச்சும் வர வச்சுன்னு தான் பார்க்குறாங்க. நடிகர் விஜயை போல தான் உதயநிதி ஸ்டாலினையுமே கொண்டு வர பார்க்குறாங்க இந்த பிண்டாரிகள். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் தமிழர் இல்லைன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். உதயநிதி ஸ்டாலினால் ஒரு மண்ணும் பண்ண முடியாதுன்னு தமிழ் தேசியத்தில் பயணிக்கும் தமிழர்கள் நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இந்த விஜய் எடுத்துக்கோங்க, தமிழ் தேசியவாதிகள்லாம் ஆதரிப்பாங்க. அதுக்கு காரணம் விஜய் தமிழன் என்று நம்மளை நம்ப வச்சது தான். விஜய் தமிழன் இல்லைன்னு இந்த உண்மையை சொல்லியிருக்கோம்ல. இந்த விழயத்தை பார்த்த பிறகும் இதுக்கு மேலேயும் ஒரு தமிழ் தேசியவாதி விஜய் ஒரு தமிழன் சொல்ல முற்படுறானா அந்த தமிழ் தேசியவாதியும் சந்தேகப்படுங்க. இன்னும் ஒரு சிலர் சொல்லுவாங்க, விஜய் தமிழர் இல்லைன்னா என்ன, அவர் ரொம்ப நல்லவராக இருக்காரு, மக்களுக்கு ஏதாச்சும் செய்யணும்னு நினைக்கிறாரு, செஞ்சுட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே மிகப்பெரிய பொய் தான். நடிகர் விஜய் ஒரு படத்துக்கு 100 கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குறாரு. எவ்வளோ? 100 கோடி. தமிழ்நாட்டில் வாழும் ஒரு சாமானியன் அவன் வாழ்நாளில் கூட 100 கோடி சம்பாதிக்க முடியாது. ஆனால் நடிகர் விஜய் ஒரு படத்துக்கு 100 கோடி 125 கோடின்னு சம்பளம் வாங்குறாரு. அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறவர் அந்த பணத்தை வச்சு மக்களுக்கு என்ன செஞ்சாரு? ஒன்றும் செய்யலை. ஒரு சிலர் சொல்லுவீங்க, ரத்த தானம் பண்ணாங்க, அன்னதானம் போட்டாங்க, இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு பரிசு கொடுத்தாங்க. இது எல்லாமே அவர்கிட்ட இருக்கிற பணத்தில் 1% கூட வராது. இது எல்லாமே நாடகம் தான். இவர் வச்சிருக்க காசுக்கு இவர் அரசியலில் வந்து போட்டி போட்டு ஜெயிச்சு தான் மக்களுக்கு பண்ணணும்னு அவசியமே இல்லை. எலெக்ஷனில் ஜெயிக்காமலேயே மக்களுக்கு நல்லது செய்யலாம். இவர்கிட்ட இருக்க பணத்தை வச்சு தமிழ்நாட்டையே டோட்டலாக மாற்றிடலாம். ஆனால் அப்படி இவர் எதுவுமே பண்ணலை.
இவருடைய வேலை இலுமினாட்டிகள் சொல்றதை கேட்டுக்கிட்டு இலுமினாட்டிகளின் அஜெண்டாவுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கவர் தான் இவர். இவர் அரசியலில் வர்றதுக்கு தகுதியற்றவர். அரசியலுக்கு தூய தமிழர்கள், நல்ல ஒழுக்கமுடைய நல்ல தமிழர்கள் மட்டுமே தான் வரணும். இதுவே 5ஆம் தமிழர் சங்கத்தின் நோக்கம். அதனால விஜயை எந்த கட்சி எதிர்க்கலனா கூட 5ஆம் தமிழர் சங்கம் எதிர்க்கும். மீண்டும் அடுத்த விழத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இருங்க எப்படியும் இந்த விழத்தை முழுசாக கூட பார்க்காம நடிகர் விஜயுடைய ஐடி விங்லாம் ஃபேக் ஐடிஸ்லாம் கமெண்ட் செக்ஷனில் எதிர்மறையாக கமெண்ட் போட ஆரம்பிச்சிருப்பீங்க. அதே போல் இந்த பன்றிசாலனுடைய ஒரு சில அல்லக்கைகளும் கமெண்ட் செக்ஷனில் கதற ஆரம்பிச்சிருப்பீங்க. ஏன்னா இங்கே நடிகர் விஜயை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணும்போதும் இந்த பன்றிசாலனையும் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம். கமெண்ட்ஸில் கதறதான் கதறீங்க. இந்த பாரிசாலன் பன்றிசாலனான வரலாறையும் கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எந்தெந்த சாதியில தமிழ் சாதியில பிறகு அவன் தான் தமிழன். எந்தெந்த சாதியெல்லாம் தமிழ் சாதியோ எந்தெந்த சாதிக்கெல்லாம் தமிழ் தாய்மொழியாக உள்ளதோ அவன் மட்டும்தான் தமிழன். அதை தவிர வீட்டுக்குள்ள வேற மொழி பேசுறவனா தமிழன் கிடையாது. அவன் எத்தனை வருஷம் 100 வருஷம் 1000 வருஷம் 2000 வருஷம் இங்க வாழ்ந்தாலும் அவன் தமிழன் கிடையாது. தமிழர் குலத்துக்குள்ள திருமணம் செய்து கொள்வதற்குள்ள, தமிழர் குடியிருக்குள்ள திருமணம் செய்து கொள்வது நமக்கு எந்த வித பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா மாறி மாறி நீங்க ஒரே இனத்துக்குள்ளதான் திருமணம் செய்ய போறீங்க. ஆனா தமிழர் அல்லாதவர்களை திருமணம் செய்யறீங்கல்ல, அதுதான் கலப்பு திருமணம். ஆனா தமிழர் அல்லாதவர்களை திருமணம் செய்யறீங்கல்ல, அதுதான் கலப்பு திருமணம். இப்போ இந்த பன்றிசாலன் சரியாக சொல்லியிருக்காங்க. இது என்ன பீரியட்லன்னு பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஐயாவோட நெருக்கமாக இருந்த காலகட்டத்தில் சொன்னது தான் இது. பாண்டியன் ஐயாவுடைய கருத்துக்களை வெளியே பேசி தான் இவன் மக்கள்கிட்டே பிரபலமானான். இந்த காலகட்டத்தில் மட்டும் அப்பா தமிழராக இருந்தால் மட்டும் போதும், அம்மா யாரா வேணா இருக்கலான்னு சொல்லிட்டு தவறான கருத்து பேசியிருந்தானா அப்பயே பாண்டியன் ஐயாவும் சரி மக்களும் சரி தமிழ் தேசியத்தை விட்டு அடித்து வெளியே துரத்திருப்பாங்க. இப்போ இதுக்கப்புறம் பாருங்க, நீங்கள் விஜயை எப்படி பார்க்குறீங்க? தமிழராக பார்க்குறேன். எப்படி பார்க்குறீங்க? அவங்க தமிழ் சமூகத்தை சார்ந்து வருவர். அப்பா அம்மா ரெண்டு பேருமே அதனால தமிழராக பிறக்கிறாரு. இந்த சமயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பாண்டியன் ஐயாவை விட்டு வெளியே வந்துட்டான். இப்போ பாண்டியன் ஐயாவை விட்டு மொத்தமாக வெளியே வந்ததுக்கப்புறம் எப்படிலாம் பேசியிருக்கான் பாருங்களா. தந்தை வழியில் தான் ஒருவர் தமிழரா இல்லையா என்பதை நீங்கள் உறுதி செய்ய முடியும். விஜயா அவர்களை தமிழர் என்ற அடிப்படையில் அவரை தமிழர் அப்படிங்கிறோம். இப்போ அவங்க அம்மா பிறமொழியாளர், அவங்களே பதிவு பண்றாங்களே, நாங்கள் ஹைதராபாத்லேருந்து வந்தோம். அவங்க பல இடங்களில் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. நம்ம அதனால தான் சொல்றோம், தந்தை வழியில தான் நம்ம சொல்றோம். தந்தை வழியில தான் விஜய் அவர்கள் ஒரு தமிழனுக்கு பிறந்தவர்னு சொல்றோம். ஆண் என்பவன் தமிழனாக இருக்கணுங்கிறதுல நம்ம உறுதியா இருக்கோம். தந்தையானவன் தமிழன் என்றால் அவன் தமிழ் குடியை சார்ந்தவனாக இருந்தால் தமிழன். தந்தையானவன் தமிழன் என்றால் அவன் தமிழ் குடியை சார்ந்தவனாக இருந்தால் தமிழன். எந்தெந்த சாதியெல்லாம் தமிழ் சாதியோ எந்தெந்த சாதிக்கெல்லாம் தமிழ் தாய்மொழியாக உள்ளதோ அவன் மட்டும்தான் தமிழன். நீங்க விஜயை எப்படி பார்க்குறீங்க? தமிழரா பார்க்குறேன். எப்படி பார்க்குறீங்க? அவங்க தமிழ் சமூகத்தை சார்ந்து வருவர். அப்பா அம்மா ரெண்டு பேருமே அதனால தமிழரா பிறக்கிறாரு. எஸ்.வி. சந்திரசேகர் அவர்கள் அவருடைய மனைவி என்பவர் முதலியார் சமூகத்தை சார்ந்தவர் என்று அவர் பதிவு செய்கிறார் பொதுத்தளத்துல. அதை முன்னாடியே நம்ம அறிஞ்சிருந்தோம். முதலியார் சமூகத்தை சார்ந்தவர் என்று சொல்லும் பொழுது அப்ப முதலியார்னா அவர் தமிழர் தான் நினைச்சிருந்தோம். ஆனா முதலியார் என்பது பட்டம். ஆனா அந்த குடிப்பட்டம் என்பது தமிழர் அல்லாதவர்களுக்கும் பல பேருக்கு இருக்கு. அவங்க அம்மா பிறமொழியாளர், அவங்களே பதிவு பண்றாங்களே, நாங்கள் ஹைதராபாத்ல இருந்து வந்தோம். அவங்க பல இடங்களில் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. நம்ம அதனால தான் சொல்றோம், தந்தை வழியில தான் நம்ம சொல்றோம். தந்தை வழியில தான் விஜய் அவர்கள் ஒரு தமிழனுக்கு பிறந்தவர்னு சொல்றோம். ஆண் என்பவன் தமிழனாக இருக்கணுங்கிறதுல நம்ம உறுதியா இருக்கோம். அதே போல விஜய் அவங்க அம்மா அவங்களும் அதிகமாக வெளிப்படுத்திக் கொள்ளல தங்களோட அடையாளத்தை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தன்னை ஒரு செங்குந்த முதலியார் என்று சொல்கிறார்கள். இதுவும் அவங்க சொல்லலை, நம்ம விசாரிச்சு பார்த்ததுல அவங்களுடைய நெருக்கமான ஒரு வட்டத்திலிருந்து, அவர்களுடைய நட்பு வட்டத்திலிருந்து நமக்கு கிடைத்த ஒரு தகவல். அப்ப இந்த ரெண்டும் உண்மைங்கிற பட்சத்துல விஜய் அவர்கள் பச்சை தமிழர். பார்த்துக்கிட்டீங்களே, இலுமினாட்டி விஜய்க்கு எவ்வளவு முட்டு கொடுக்குறானா. இவன் யாரு? இப்பயே இவ்வளோ மாற்றி பேசுகிறான்ல. அப்போ எதிர்காலத்தில் இவனுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா, மக்கள்லாம் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்கன்னா இந்த கருத்தையுமே மாற்றி பேசுவான். விஜய் யாருன்னே எனக்கு தெரியாதுப்பா, அப்பாவும் தமிழராக இருக்கணும், அம்மாவும் தமிழராக இருக்கணும், இப்படிலாம் நல்லா மழுப்பவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவன் வடுக பன்றி கூட்டத்திலேருந்து வந்தவன். இவனை காப்பாற்றிக்கிறதுக்கு எப்படி வேணால் பேசும். தமிழர்கள் நம்ம தான் இது போன்ற கருத்தியல் பிழை கொண்டவர்களை தவிர்க்கணும். வெளியே பார்க்கும்போது விஜய் எதிர்க்கிற மாதிரி தான் பேசுவான். ஆனால் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு உண்மை புரியும். நல்லா யோசிச்சு பாருங்களேன். முதல்ல விஜயுடைய அம்மா தமிழர் இல்லைன்னா, ஆனால் இப்போ விஜயுடைய அம்மாவும் தமிழர் தான் நான் செக் பண்ணிட்டேன்னு சொல்கிறான்னா, விஜயுடைய தந்தையும் தாயும் தமிழர் தான் அப்படின்னு பதிய வைக்கிறான். ரொம்ப நாளாக அப்பா மட்டும் தமிழராக இருந்தால் போதும், விஜயுடைய அப்பா தமிழர்னு புலம்பிட்டு இருந்தவன் இப்போ விஜயுடைய அம்மாவும் தமிழர் தான் அப்படின்னு போய் சொல்கிறான். அப்போ மக்கள் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க, இவன் இப்படி சொல்ல வைக்கிறது யார்? ஏன் மீண்டும் விஜய் தமிழர்னு நிரூபிக்க பார்க்குறாங்க? இவன் மட்டும் இல்லை, இவனை போன்று அரசியல்வாதிகள் பலருமே விஜய்க்கு டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் முட்டு கொடுக்குறாங்க. தமிழினத்தை அழிக்க வரும் இந்த வடுகனை தமிழன் எப்படி பாரிசாலன் சொல்கிறானோ,
இவனை போல தான் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களும் வரவனெல்லாம் தமிழராக்கிட்டு இருக்காரு. விஜயை தமிழன் சொல்லி நம்ப வைக்கிறது, கமலை தமிழ் பார்ப்பனன்னு சொல்லி நம்ப வைக்கிறது. ஏன் இந்த வேலை? தமிழன் வந்தால் ஆதரிப்பேன்னா அவருக்கு போய் நான் வாக்கு கேட்பேன் அப்படின்னு இல்லை, வரட்டும் தான். அண்ணன் கமலஹாசன் கட்சி ஆரம்பிக்கும் போது நான் போய் அவர் என்னையை பார்க்க வரணுன்னாரு. இல்லை நீங்கள் பெரியவர், ஒரே மண்ணுக்காரங்க நாங்கள் 2 பேரும், நீங்கள் இருங்கன்னா நான் வரேன்னு வீட்டில் போய் வாழ்த்திட்டு வந்தேன். அது மாதிரி என் தம்பி விஜய் ஆரம்பித்தாலும் நான் வாழ்த்துவேன். என்னுடைய அண்ணன் கமலஹாசன் அவர்கள் வந்து இங்கே பாருங்க, எல்லாத்தையும் தாண்டி எங்கள் மண்ணின் மகன், என் மகத்தான கலைஞன், எல்லாத்தையும் தாண்டி எங்கள் மண்ணின் மகன். கமல் அரசியலுக்கு வரவேற்கிற நீங்க, ரஜினி வரக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து தமிழன் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்போ கமல் மட்டும் தமிழனா? பார்ப்பனர்லேயே தமிழ் பார்ப்பனர் இருக்கிறாங்க. இங்கே பரிதிமாற் கலைஞரையும் ஊவேசாவையும் தாண்டி பாரதியும் தாண்டிய தமிழ் இங்கே எவனும் கிடையாது. இப்போ அவங்கள வந்து நம்ம வந்து தமிழர் இல்லைன்னு சொல்ல வேண்டியது இல்லை. அது தமிழ் பிராமணர்கள்னு, நான் தமிழ் பிராமணன், எனக்கு ஏற்ப வரன் பார்த்து கொடுன்னு கேட்குறவன் அவன் ஆள். அவன் ஆள். அதில் அவரையும் சேர்த்தா நாங்கள் போராடுறோம். வரவனெல்லாம் தமிழன் சொல்லி முத்திரை குத்துறது தான் சீமான் அவர்களுடைய வேலையா? இந்த திராவிடமும் சரி, ஆரியமும் சரி, போலி தமிழ் தேசியமும் சரி, விஜய் தமிழர் இல்லைன்ற ஒரு உண்மையை திட்டமிட்டு மறைக்கிறாங்க. அதுவும் ஆளும் திமுக அரசு இப்போ பதறி போய் கிடக்கணும். ஆனால் அப்படிலாம் இல்லாமல் மறைமுகமாக இவங்களும் விஜய்க்கு ஆதரவு தான் தெரிவிக்கிறாங்க. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா விஜயை வளர்த்து விடுறதே இந்த திராவிடம் தான். எப்படி ராமாயணம் மகாபாரதம்னு சொல்லிட்டு பிராமணர்கள் விட்ட பல கட்டுக்கதைகளை டிவி சீரியலாக போடுறாங்க, எப்படி இன்டைரக்டாக மக்கள்கிட்ட பிராமணர்களின் கருத்தை திணிக்கிறாங்களோ அதே போல தான் தொடர்ந்து நடிகர் விஜயின் படங்கள்லாம் எடுத்து மக்கள்கிட்ட நடிகர் விஜயை திணிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் இங்கே பாருங்களேன், இந்த திமுகவுடைய சேனலான சன் டிவி நடிகர் விஜய் அரசியலுக்கு வரான்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் அவருடைய பிறந்த நாள் வரும்போது வாழ்த்து சொல்லி அவ்வளோ ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்தே நல்லா தெரியுது, விஜயை ப்ரொமோட் பண்ணுறதுல, தூக்கி விடுறதுல இந்த திமுகவுக்கு அதிக பங்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, விஜய் தமிழர் இல்லைன்னு நம்ம கண்டுபிடிச்சி சொல்லும்போது அவசரமாக விஜயுடைய அப்பா அவருடைய சித்தியை பார்க்க போகிறேன், என் சொந்த ஊரை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. எப்பயுமே போகாத அவர் நம்ம அவர் தமிழர் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் செய்கிறாரு. இந்த பன்றி சாலனுடைய பதற்றத்திலிருந்தும் சரி, விஜயின் தந்தையுடைய நடவடிக்கையிலும் சரி, இந்த ஆரியமும் திராவிடமும் இதெல்லாம் கண்டுக்காத மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறதும் சரி, மற்ற தமிழ் தேசியவாதிகள் நம்ம சொன்ன இந்த விஜய் விடயத்தில் மௌனமாக இருக்கிறதுலையும் சரி, நமக்கு ஒன்று மட்டும் நல்லா புரிய வருது. நடிகர் விஜயை எல்லாருமே காப்பாற்ற பார்க்குறாங்க. ஒரு சிலர் சும்மா எதிர்க்கிற மாதிரி எதிர்ப்பாங்க, கண்ட்ரோல்டு ஆப்போசிஷன் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி சும்மா எதிர்க்கிற மாதிரி எதிர்ப்பாங்க. எடுத்துக்காட்டுக்கு இந்த பன்றி சாங் நடிகர் விஜயை எதிர்க்கிற மாதிரியே தான் பேசுவோம். ஆனால் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும், விஜயை தூக்கி விடுற வேலையும் முட்டு கொடுக்குற வேலையும் தான் பார்த்து வச்சுருக்கோம். அனைத்து கட்சிகளும் இந்த வேலை தான் பண்ணிகிட்டு இருக்கு. அதே போல் நடிகர் விஜயுடைய படங்கள்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும், பெரியார் எம்ஜிஆர்லாம் சொல்லி திராவிடத்துக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அப்புறம் மகாத்மா காந்தி, காமராஜர் அவங்களெல்லாம் பெருமையாக பேசுகிற மாதிரி, காங்கிரஸுக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி சீன்ஸ்லாம் வரும். அதுக்கப்புறம் தமிழன்னு பெருமையாக பேசுகிற மாதிரி, தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி சீன்ஸ்லாம் வரும். அதுக்கப்புறம் இந்த சங்கிகளுக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி, ஹிந்துக்களுக்கு ஆதரவாக இருக்கிற சீன்ஸ்லாம் வரும். அப்புறம் இவர் சிலுவெல்லாம் போட்டுட்டு கிறிஸ்டியானிட்டிக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரியும் காமிச்சுப்பாரு. அதுக்கப்புறம் தலித் அரசியல், அம்பேத்கர் இதற்கும் ஆதரவாக இருக்கிற மாதிரி காமிச்சுப்பாரு. அப்போனா பார்த்துக்கோங்க, அனைத்து கட்சிகளின் கொள்கையுமே மிக்ஸ் பண்ணி ஒரு உருவாக்கி வச்சுருக்காங்க, ஆல் இன் ஒன். இதை வச்சு தான் சொல்கிறோம், நடிகர் விஜய் பிண்டாரிகளின் கடைசி நம்பிக்கை. நடிகர் விஜயை வீழ்த்திட்டோன்னா இவருக்கு அப்புறம் இன்னொரு பெரிய நடிகரை உருவாக்குறது மிக மிக கடினம் இந்த பிண்டாரிகளுக்கு. அவங்களால முடியவே முடியாது. ஏன்னா இது சத்திய யுகம். இப்போ நம்ம இவ்வளவு பார்த்தோம்ல, இது எல்லாமே நம்ம மனம் சார்ந்த விடயங்கள் தாங்க. உளவியல் ரீதியாக நம்மளை எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்கன்றதை பார்த்தோம். உளவியல் ரீதியாக நடிகர் விஜயை தமிழர்னு நம்ப வச்சுருக்காங்க. நீண்ட நாள் திட்டமாக இந்த நடிகர் விஜயை உருவாக்கி வச்சுருக்காங்க. இப்போ நடிகர் விஜயை வீழ்த்தணும்னா நம்ம என்ன பிரச்சாரம் பண்ண ஆரம்பிக்கணும்? நடிகர் விஜய் ஒரு நடிகர்னு சொன்னால் பத்தாது, அதுலேருந்து சுலபமாக தப்பிச்சிருவார். இந்த போலி பிம்பத்தை சுக்குநூறாக உடைக்கணும்னா இதனுடைய ஆணி வேற பிடுங்கணும், பேஸ்மெண்ட்டை உடைக்கணும். அதனால நடிகர் விஜய் தமிழர் இல்லைன்ற உண்மையை பேச ஆரம்பிக்கும். நிச்சயமாக இந்த பிண்டாரிகளின் கடைசி ஆயுதமான, கடைசி நம்பிக்கையான நடிகர் விஜயும் வீழ்த்தப்படுவார். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.